உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் ஊருக்குள் புகுந்த ஓநாய் கூட்டம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 3 வயது குழந்தையை கடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் ஓநாய்கள் தாக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ள நிலையில் கிராம மக்கள் உயிர் பயத்தில் தூக்கத்தை தொலைத்து தவித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா நேபாள எல்லையில் அமைந்துள்ள பஹ்ரைச் பகுதிக்குள் புகுந்த ஓநாய்கள் கூட்டம் கடந்த 2 மாதங்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்த ஓநாய்கள் கடித்து 9 பேர் உயிரிழந்த நிலையில் உத்தரப்பிரதேச வனத்துறை ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் 4 ஓநாய்களை கடந்த வாரம் கூண்டு வைத்து பிடித்தது. மேலும் சில ஓநாய்கள் சுற்றித் திரிந்ததால் அப்பகுதி மக்கள் இரவு நேரங்களில் வனத்துறையினருடன் இணைந்து தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்த தீவிர கண்காணிப்புக்கு இடையிலும் இன்று அதிகாலை கிராமத்திற்குள் புகுந்த ஓநாய் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 3 வயது குழந்தையை கடித்துக் கொன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஓநாய் தாக்கியதில் 2 காயமடைந்தனர். இதனிடையே ஓநாய் நடமாட்டம் குறித்து முன்கூட்டியே வனத்துறைக்கு தகவல்கள் தெரிவித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். எங்க கிராமத்துல ஓநாய்கள் நடமாட்டம் இருக்குன்னு வனத்துறை கிட்ட போய் சொன்னா அவங்க வீடியோ ஆதாரம் கேட்குறாங்க. செல்போன்ல படம் பிடிக்கிறதுக்குள்ள ஓநாய் மாயமா மறைஞ்சிடுது. பிஞ்சு குழந்தையோட மரணத்துக்கு அதிகாரிகளோட அலட்சியம் தான் காரணம். ஆனால் ஓநாய்கள் அதன் வாழ்விடத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருப்பதால் அவற்றை பிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக பஹ்ரைச் மாவட்ட ஆட்சியர் மோனிகா ராணி விளக்கமளித்துள்ளார். ஓநாய்களை பிடிப்பதில் உள்ள மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால் அவை ஒவ்வொரு முறையும் புதிய கிராமங்களுக்கு சென்று தாக்குகின்றன. 5 to 6 நாட்களுக்கு ஒரு முறை இருப்பிடத்தை மாற்றிக்கொள்கிறது. இதுவரை 4 ஓநாய்களை பிடித்துள்ளோம். மீதமுள்ள 2 ஓநாய்களை பிடிக்க முயற்சித்து வருகிறோம். ஓநாய் தாக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ள நிலையில் வனத்துறையுடன் காவல்துறையும் இணைந்து ஆங்காங்கே வலைகள் அமைத்து ட்ரோன்கள் மூலம் ஓநாய் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.